நம்மளை மாத்திரை கொடுத்து ஏமாத்துறோம், அப்படி கிடையாது. நீங்களாக தான் அதை பண்ணுற மிஸ்டேக். ஒவ்வொரு மருத்துவமனையும் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா, எதுக்கும் நம்ம ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்ப்போம், வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணிப்போம். நீங்கள் மருத்துவர் கிடையாது. அதை உங்கள் குடும்ப மருத்துவர் தான் அதை முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரி டயட் எடுக்கிறதோ, இது நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறதோ, கலந்துரையாடலோ அதை நீங்கள் பண்ணலாம், அது வேறு விஷயம். மாத்திரை எடுக்க மாட்டேன், அது நான் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெருமை கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன விதமான விளைவுகள் வேணாலும் வரலாம். 2 சாய்ஸ் தான். ஒன்று, சாதாரண உணவுகள் எடுத்து மருந்து மாத்திரை எடுத்து டாக்டர் உதவியுடன் நீங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டயட் முறை மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுங்கள். ஒரு தலைமுறை நான் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களுக்கு பாட்டி அப்புறம் அவங்க பொண்ணு இப்போ 3வது தலைமுறையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இது தொடர்ச்சி அவங்களோட வாரிசுகளுக்கு அந்த மாதிரி வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். பேலியோ டயட்டால் தீர்க்க முடியுமா அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து அந்த அந்த மன பயத்தினாலே கொஞ்சம் பாதி பேர் அந்த பாதிப்புக்கு ஆளாகிறாங்களோன்னு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. பக்கவாதம் வந்து குடும்பத்தில் ஜெனட்டிக்காக வர்றது வந்து சர்க்கரை இல்லாட்டி பிபி அதிகமாகிறப்ப அந்த ரத்த குழாயில் அடைப்பு வர்றதுனால வர்றது. அது வந்து பரம்பரையாக வராது, அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் வராது. சரியா? அப்புறம் குணசீலன் கரூர் அவர் சொல்கிறப்ப பிபி அதிகமாக இருந்தது, நான் மாத்திரை சாப்பிட்லன்னு சொன்னார். இப்போ நம்ம குழுவில் வந்து சேர்றவங்க பார்த்திங்கன்னா இப்போ 1 வருஷம் கழித்து நிறைய பேர் வந்து மாத்திரை நிறுத்தியிருக்காங்க. நான் வந்து பேலியோ டயட் ஆரம்பிச்சிட்டேன், எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டேன்னு சொல்லி போஸ்டிங் போடுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மெடிசின் வந்து உங்களோட சேஞ்சஸ் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிட்டு வரணும். இப்போ நான் உள்ள டயட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லா மருந்து நிறுத்திட்டேன்னு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. குணசீலன் பண்ண மாதிரி பிபி அதிகமாக இருந்து நான் மாத்திரை எடுக்கலன்னு அதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் வந்து ஆரோக்கியம் நல்வாழ்வு ஃபேஸ்புக் குழுமத்தில் போய் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இமீடியட்டாக ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் வந்து சீனியர்ஸ் வந்து பதில் கொடுக்குறாங்க. 2 நாள் கூட சில டைம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் நான் போட்டதெல்லாம் சின்ன சின்ன ஆன்சருக்குலாம் இமீடியட்டாக வந்துடுது சார், பரவாயில்ல. அதே மாதிரி வந்து இப்போ அங்கங்கே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது, நீங்கள் அதில் கூட போடலாம். நாங்கள் கூட நீங்கள் ஃபோனில் கூட கேட்டு வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பேச விரும்பியிருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இங்கே அவர் வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு நிமிடங்கள் வந்து இங்கே பேசுகிறதுக்காக அவர் கூப்பிட்றோம். அவர் நம்ம பேலியோ லைன்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அதில் அவர் சார் வந்து மெம்பர் இருக்கிறாங்க. என்னை நான் இவ்வாறு நான் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து உடம்பு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து கார்ட்டூன்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னா போலீஸ்னாலே தொப்பை இருந்தால் தான் போலீஸு, தொப்பை இல்லைனா போலீஸு ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சும்மா ஒரு காமெடி பண்ணுவாங்க. பட் எல்லாருமே பொதுமக்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் போலீஸில் ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் நாம் அந்த சின்ன வயசுலேருந்து நமக்கு எதெல்லாம் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுதலாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும். நம்ம வந்து உணவு பிரமிடு அப்படி சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதில் வந்து அதில் கீழே வந்து அந்த பேஸ் வந்து பெருசாக இருக்கும், அதில் வந்து தானியங்கள், அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பழ வகைகள், அதுக்கப்புறம் கடைசியாக மீட் இருக்கும். அதுலேயுமே கூட மீட்டில் கூட மீன் தான் போட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. மட்டன் சிக்கன் இந்த மாதிரியான வந்து ரெட் மீட்டு இந்த மாதிரிலாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து சொல்லி 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 மனசில் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பதிக்கிறப்ப நமக்கு சின்ன வயசில் வந்து எந்த விதமான ஒரு பெரிய வித்தியாசம் தெரியலை. ஓடினா ஆடினா விளையாடினா வெயிலில் சட்டை போடாமல் நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து மேலே சட்டை இல்லாமல் அரை டவுசர் போட்டுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட 15 வயசுக்கு வளர்ந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் செருப்பு போட்டதே 17 வயசில் தான். எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே இருந்தது. ஆனால் இந்த மாதிரியான வந்து வேலைகளுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே ஏசி மயமாகி போச்சு. உட்கார்றது ஏசி, படுக்குது காரில் போகிறது ஏசி, ஆஃபீஸ் ஏசி, வீடு ஏசி அப்படி ஆனதுனால வந்து எங்களுக்கு வந்து நோய் இயல்பாக குறைஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உடனுடைய எடை வந்து கூட ஆரம்பிச்சது. அப்புறம் போலீஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி போகிறப்போ எங்களுடைய இடையில வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அபரிமிதமான எடை குறைப்பு நிகழ்ந்தது. அப்போ தான் கிட்டத்தட்ட 14 கிலோ வந்து ஒரு வருஷத்தில் எடை குறைச்சோம் போலீஸ் ட்ரைனிங்கில் எடையை குறைக்கிறோன்னு சொன்னால் உங்களுக்கு காலையில் 4:30 மணிக்கு வந்து விசில் ஊதி எழுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெக்டிக்கான எக்ஸசைஸ் இருக்கும், உங்களை உடம்பை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப எடையை குறைவது இயல்பாக இருந்தது. அதற்கப்புறம் வந்து இப்போ இங்கே உள்ள நண்பர்கள் சொன்ன மாதிரி நம்ம நாக்குக்கு சுவையான உணவுகளுக்கு அடிமையாகிட்டோம். சாப்பிட்றது பூரா சமோசாவில் ஆரம்பித்து போண்டா, பஜ்ஜி, நல்ல சக்கரை போட்ட காஃபி காலை எழுந்தோடனே இந்த மாதிரியான தவறான உணவு பழக்கங்களில் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப பெருத்து போச்சு. கிட்டத்தட்ட 94 கிலோ எடைகள் வந்து வந்துடுச்சு. அந்த எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பலவித பரீட்சார்த்த முயற்சிகளை வந்து நான் மேற்கொண்டேன். எத்தனையோ ஆர்டிக்கல் படிக்கிறோம், எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம். அதில் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி பல முயற்சிகளை பின்பற்றினேன். இப்படி வந்து குறைந்த கலோரி உணவுகள் சாப்பிட்றது,
அந்த அதிகமான உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைப்பதற்காக அதிக கலோரிகளை எரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் போயிட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் ஜாகிங் போகிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே எடை குறைப்பில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அந்த கொழுப்புகளுடைய அளவுகளுமே வந்து ட்ரைக்ளிசரைட் எல்லாம் கிட்டத்தட்ட 300-400 அளவுல எல்லாம் வந்துருச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த ஆனந்த வீடலில் வந்து இந்த உணவு பழக்கங்களை பற்றி ஒரு மருத்துவர் கட்டுரை எழுதினாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் இருந்ததுன்னு சொல்லி சிறுதானிய உணவுகளுக்கு சுத்தமாக மாறணும். டோட்டலாக வந்து கொழுப்பு எடுக்கிறதே தவிர்த்துட்டு அனைத்து ரெட் மீட்டு அதாவது மீனை கூட வந்து தவிர்த்துட்டு ஒன்லி அந்த சிறுதானியங்களை வந்து அவங்க என்ன முறையில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு நம்ம உடற்பயிற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் அதுலேயும் எந்த விதமான முன்னேற்றமுமே ஏற்படலை. ஒரு எடை குறைப்பில் நிகழலை. அந்த கொழுப்பினுடைய எண்கள்லேயும் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழலை. அதற்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பேன். கேரளாவில் போனால் ஏதோ மசாஜ் கிசாஜெல்லாம் பண்ணி எடையை வந்து 10 நாளில் 10 கிலோ இறக்கி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி மாதம் என்ன பண்ணால் ஏதோ ஒரு சொல்லிவிட்டாங்க. அது ட்ரீட்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு லீவ் ஒரு வாரம் போட்டுட்டு அந்த கொச்சின் பக்கத்தில் அந்த ஆலுவா அப்படிங்கிற ஊரில் போயிட்டு அதான் நல்லா ஆஸ்பத்திரின்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 6000 ரூபா ட்ரீட்மெண்ட்டுக்கு 6000 ரூபா வாடகைன்னு சொல்லி போய் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். நல்லா படுக்க போட்டு ஏதோ ஒரு மாவு மாதிரி வச்சு தேய்ச்சி செய்து உடம்பு புண்ணானதான் மிச்சம் ஒன்றும் எடை குறைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. அப்புறம் பொங்கல் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணால் அப்போ பேலியோ டயட் அப்படிங்கிறது நான் முன்பே கேள்விப்பட்டுக்கிறோம். ஏன்னா இந்த உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஜிஎம் டயட்டு பேலியோ எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா. அந்த பேலியோ டயட்டில் பார்க்குறப்ப அதிகமான கொழுப்படுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியே ஜென்ரலாக நெட்லாம் நிறைய விஷயங்கள் படித்தோம். அப்போ கடைசியாக இறுதியாக இந்த முயற்சியை நம்ம வந்து பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த குழுமத்தை பற்றி கேள்விப்பட்டு அதில் உள்ள பிரிண்ட் போஸ்டெல்லாம் படித்து அந்த புக்கை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஜனவரி 19 ஆரம்பித்து கரெக்டாக வந்து 75 நாளிலேயே 15 கிலோ குறைஞ்சிச்சு. 70 நாளில் 15 கிலோ குறைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு சைனஸ் தொந்தரமாக இருந்தது ஒரு வருஷமாக. அது வந்து இல்லாமல் போயிடுச்சு. பகலில் வந்து கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அப்படி தூக்கம் மாதிரி வரும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போயுமே பகலில் வந்து பிரிஸ்காக இருக்க மாதிரி இருந்தது. நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கும். இப்போ 9-10 மணிக்கு அருமையான ஒரு தூக்கம் வந்தது. காலைல 6 மணி வரைக்கும் ஒரு நல்ல தூக்கம் வருது. ஒரு 8-10 கிலோ நடந்தால் கூட எந்த விதமான ஒரு டயர்ட்னஸுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அதாவது பெலியோ டயட் அப்படிங்கிறது வந்து பலர் கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை கண்டுபிடிச்சி இதை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாலும் கூட அதை ஒரு ஃபைன் டியூன் பண்ணி அதை வந்து நம்ம நாட்டு உணவு முறைக்கு ஏற்ப அதை வந்து தயாரித்து இதை இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க சொல்லி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி எந்த விதமான பொறுமை எழுப்பும் இல்லாமல் அற்புதமாக ஒரு 5ஆவது வகுப்பு குழந்தைக்கு ஒரு பாடத்தை வந்து அறிவியல் பாடத்தை எப்படி விளக்குவாங்களோ அதே மாதிரி வந்து அருமையாக அந்த பதிவுகளை இட்டு இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப கவர்ந்த விஷயமே என்ன அப்படின்னா, நம்பர் 1 அனைத்து சந்தேகங்களுக்கும் ரொம்ப பொறுமையான தெளிவான விளக்கங்கள், எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிய தமிழில் வந்து அற்புதமான விளக்கம். அதையும் விட ரொம்ப ஒரு மிக கவர்ந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு சேவை நோக்கமாக மட்டுமே வந்து செஞ்சுட்டு வருது. அதுதான் இதில் வந்து மிக சிறந்த விஷயம். இந்த மாதிரி விஷயத்தை வந்து பணம் கொடுத்து நம்ம கற்றுக்க நாம தயார் தான். இவங்க வந்து அதுக்கு வந்து அதை சார்ஜ் பண்ணால் கூட கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதை எதிர்பாராமல் பலனை எதிர்பாராமல் கர்மத்தை மட்டுமே செய்ய அப்படி சொல்கிற பகவத்கீதையுடைய வார்த்தையின்படி அதை வந்து மக்களுக்கு வந்து நாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அனுபவித்த நல்ல விஷயங்களை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிர்வழி வாழ்ந்து இந்த உணவு முறையை வந்து மிகவும் பரவலாக்கி இந்த மக்களுக்கு வந்து இந்த வியாதி, இந்த ஒபிசிட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் வந்து விடுதலை கொடுத்து அவர்கள் வாழும் நாள் வரை நோயற்று வாழ்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஏற்கனவே கூட்ட துவக்கத்தில் சொன்ன மாதிரி மேலே வந்து ஆம்லேட்டு நல்ல எண்ணெயில் போட்டது, பன்னீர் டிக்கால பட்டரில் போட்டது இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாமோதர் சந்திரனா வேண்டுகோள் விடுக்கிறாரு. தயவுசெய்து எல்லாரும் அமைதி காத்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பேலியோவின் முதல் கூட்டமே, எங்கள் ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவின் முதல் கூட்டமே வந்து திருக்கோவிலூரில் 150 காவல்துறை நண்பர்களுக்காக நாங்கள் நடத்தினோம். 150 காவல்துறை நண்பர்களுக்காக நானும் திருநாவுக்கரசு அவர்களும் சென்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தினோம். நம்மளோட குழுமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேலியோவை பற்றி அடிக்கடி கருத்துக்கள் நிறைய வரும். அதில் வந்து ஒரு புயல் மாதிரி வந்த டாக்டர் அருண், அவர் வந்து சண்டை போட வரும்போது இளைஞராக இருந்தார். அப்புறம் பேலியோ டயட்டை எடுத்து சிறியனாகவே மாறிட்டார். அப்படி சிறியவனாக மாறிய குழந்தை டாக்டர் அருண் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கேன்.
நானும் வந்து உடல் ஒபிசிட்டினால் அவதிப்பட்டு வந்தேன். நான் எம்பிபிஎஸ் படித்த காலத்துலேருந்து நான் இந்த எல்லாமே நம்ம சாப்பிடாத ஐட்டமே இல்லை. அப்படி சாப்பிட்டு ஒரு ரொம்ப ஒபிசிட்டினால் ஸ்நாக்ஸு, அதாவது டென்ஷனாக இருந்தாலும் சாப்பாடு, சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பாடு, நல்லனாலும் ட்ரீட்டு, பிரச்சனையானாலும் ட்ரீட்டு அப்படிங்கிறதுல நிறையா பிரச்சனை. ஒரு ஈவன் நான் என்னோடய ஏஜுக்கு, நான் ஜஸ்ட்டு 30 இயர்ஸ் தான், என்னோடய ஏஜுக்கு ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு. என்னோடய பிபி எப்பவுமே ஒரு 140-90 அந்த மாதிரி தான் இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸு, ட்ரைக்ளிசரைடெலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு. நானும் அதாவது பொதுமக்களே இவ்வளோ தேடுறப்ப மருத்துவர்கள் தேடாமல் இருப்பாங்களா? ஸோ நாங்களும் வந்து டயட்டுக்கு வந்து நார்மலாக வந்து பல வகையான டயட்டை நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ட்ரை பண்ணாத டயட்லாம் கிடையாது. என்ன எதேச்சியாக என்னோடய நண்பர் என்னோடய கசின் ஒருத்தர் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டார். ஃபேஸ்புக்கில் வந்து டெய்லியும் எனக்கு போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், 15 people posted this, 15 people posted this. நான் அதை பற்றி முழுசாக படிக்கலை. அதை பற்றி ஒரு அரைகுறை ஆல்ரெடி இந்த ஆட்கின்ஸ் டயட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஏன்னா டெய்லியும் போஸ்ட் போட்டு ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிறனால, சரி இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பதில் போட்டே ஆகணும், நம்ம மருத்துவராக வேறு இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு பதில் போட்டே ஆகணும் அப்படிங்கிறனால ஒரு நாள் உட்காந்து, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஃபுல்லாக அதை பற்றி ஏதோ சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து அதுக்கு ஒரு போஸ்ட் போட்டேன். அதுமாரி ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன, அந்த ஆர்குமெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு. இதில் வந்து நம்ம மெடிசனில் வந்து ஸ்டாக்ஹாம் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த ஸ்டாக்ஹாம் சிண்ட்ரோம்னா என்னென்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு கும்பல் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் தீவிரவாதிகள். அந்த கடத்திட்டு போய் அவங்கள ஒரு 1 மாதம் 2 மாதம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் அவங்கள மீட் எடுத்தாங்க. அதில் என்னாச்சுன்னா, அந்த கடத்தப்பட்டவங்களுக்கு கடைசியாக தீவிரவாதிகள்னால் ரொம்ப நல்லவங்களாக தெரிஞ்சுட்டாங்க. ஒரு 2 மாதத்தில் வந்து அவங்களுக்கு என்னென்னா, இது வந்து இந்த விஷயம் உண்மையாக நடந்தது. ஸ்டாக்ஹாம் சைக்காட்ரியில் ஒரு நோய். அவங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு இருக்கிற இதில் தீவிரவாதிங்க கேட்குற கோரிக்கையெல்லாம் நியாயமானது அப்படின்னா, அவங்க வந்து நாங்கள் எங்ககிட்டேருந்து வரல, நீங்கள் உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தா தான் நாங்கள் வெளியே வருவோம், நாங்கள் வந்து கிட்னாப்லேருந்து வெளியே வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி என்னாச்சுன்னா, அந்த போஸ்ட்டு பற்றி நான் நிறையா தேடல்களில் நிறையா புக்ஸு, செல்வன் சார் எழுதின புக்கு படித்தேன், வேறு நிறையா லாரன் கார்டன் எழுதின புக்கு, நிறைய நெட்டில் கிடைக்கிற டேட்டா, வீடியோ, என்னோடய போஸ்ட்டில் பதில் கொடுத்த எல்லா வீடியோஸ் எல்லாத்தையும் படிக்க தான் எனக்கு உண்மையாக இதோட சயின்டிஃபிக் பேசிஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிச்சுது. நாம் வந்து போட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நிறையா பயாஸ்ட், அதாவது ஒருதலை பட்சமாக இருந்ததுங்கிறது எனக்கு ஒரு கட்டத்தில் நான் உணர ஆரம்பித்தேன். அதை உணர ஆரம்பித்தப்போ நானும் அமைதியாக பேலியோ இருக்க ஆரம்பித்தேன். அந்த சைமல்டேனியஸாக சரி 1-2 ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் இப்போ சமீபத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு மருத்துவ உலகத்தில். நிறைய பேர் டாக்டர்ஸ் பார்ப்பீங்க, பேலியோ பற்றி சொன்னோன்னே டாக்டர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு புதுசாக என்ன பிரச்சனை வந்தாலும், இப்போ என்னோடய சமீப போஸ்ட் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஏதோ கிட்னியில் கல் வந்துருச்சுன்னு டாக்டர் வந்து நீங்கள் பேலியோ இருக்கீங்க அதான் காரணம்னு. இதுக்கு வந்து டாக்டர்கள் தவறு கிடையாது, எங்களுக்கும் பேலியோ புதுசு தான். எங்கள் புக்கெல்லாம் பேலியோ பற்றி கிடையாது. எங்கள் புக்லேயும் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நாங்களும் பின்பற்றிட்டுருக்கோம் எங்கள் வாழ்க்கையிலையும். ஆனால் ஆராய்ச்சிகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. இப்போ அதுவும் மறுபடியும் வெஸ்டர்ன் உலகத்தில் வந்து இதை பற்றி இதனால் இப்போ இவ்வளோ பயன்கள் இருக்குது. இது வந்து நமக்கு அனுபவ ரீதியாக தெரியுது. பட் இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முறையாக பரிந்துரைக்கணும்னா ஆராய்ச்சிகள் நடக்கணும். ஆராய்ச்சிகள் நடத்தி பேப்பர்ஸில் வரும். அது நாளைக்கு மருத்துவ புக்கில் 10 வருஷம் கழித்து உங்கள் பசங்க எம்பிபிஎஸ் படித்து வரும்போது அவங்களுக்கு பேலியோங்கிறது, டயபெட்டிஸ்க்கு நோய் வந்து பேலியோ அப்படின்னு இருக்கும். டயபெட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து பேலியோ, ஹைப்பர் டென்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பேலியோங்கிறது இருக்கும். இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதை நோக்கி இங்கே இருக்கிற மருத்துவர்கள், இப்போ நான் வெயிட் குறைஞ்சதை பார்த்து இப்போ என்னோடய கலீக் கூட இருக்கிற ரேடியாலஜிஸ்ட் வந்திருக்காரு, இன்னொரு பீடியாட்ரிஷியன் சண்முகம் சார் வந்திருக்காரு. நாங்கள் மீட்டிங் போனால் எங்களை பார்த்தா வந்து, என்ன சார் ஒரு 2 மாதம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ ஏதோ வித்தியாசமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டு இன்னும் வராங்க. இன்னும் இவங்கெல்லாம் நிறையா மருத்துவர்களும் சேரும்போது, மருத்துவர்களே அது மூலமாக பயனடையும் போது இன்னும் அது வேகமாக மற்றவங்க மக்களுக்கு வந்து இதாகும். இந்த பேலியோ பற்றி நல்ல தப்பான கருத்துக்கள் வந்து குறையும் அப்படின்னு நம்புகிறோம். நாங்களும் வந்து இதில் வேறு என்ன ஆராய்ச்சிகள், நம்ம ஹரிஹரன் டாக்டர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருக்கார். இந்த மாதிரி நல்ல மருத்துவக் கல்லூரிகள் அந்த மாதிரி பணிபுரியவங்களாம் சேர்ந்து உண்மையாக அது ஒரு ஆராய்ச்சிகள் நடத்தி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நூல்கள்லேயும் இதெல்லாம் முறையாக வர ஆரம்பிச்சதுன்னா கட்டாயம் வந்து இப்போவே ஆல்ரெடி 50,000 பேர்த்துக்கு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர்த்திட்ட போயிருக்கு. இது மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மெயினாக சவுத்தில் தான் இருக்குது. நார்த்தில் இது ஒரு பெரிய அந்தளவுக்கு ரீச் ஆனதில்லை. அதுக்கும் ஒரு ஃபேஸ்புக் குழும ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பரவும். இது இன்னும் லட்சம் மக்களை வந்து சென்றடையுங்கிறதுல இதில் நான் அந்த பிரச்சனை பண்ண ஒரு விவாதத்தில் எனக்கு பொறுமையாக பதிலளித்த செல்வஞ்சி,
திருநாவுக்கரசு இன்னும் நிறைய பேர் இங்கே வரல. கோகுல் குமரன், அப்புறம் கடைசியாக மரியானோங்கிற டாக்டர் தான் நிறையா இதெல்லாம் பொண்ணு அதெல்லாம் அமைதியாச்சு, செட்டில் ஆச்சு. அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இப்போ நானும் வந்து கிட்டத்தட்ட போஸ்ட் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு 15 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன். நான் 95லேருந்து இப்போ 80 கிலோ தான் இருக்கேன். இன்னும் பெட்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி. அந்த கார்னரில் உட்காந்துட்டு தயவு செஞ்சு அங்கே வந்துருங்க. சார் வந்து ஹரிகரன் சார்கிட்ட வந்து எல்லா டிசீசஸ்க்கும் தனித்தனியாக டயட் சார்ட்டே வச்சுருக்காரு. அவர் ஒரு பிளாக் போடுவார், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ் அனலைஸ்ட் இட் ஷார்ட் டைம் இன் எ வெரி நைஸ் வே. இப்போ எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து 30 வயசில் வந்தது. இப்போ வந்து 47 வயசு. நவம்பரில் பார்த்தா சரி இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறப்ப HbA1c வந்து 10 இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு விட்டமின் டி பார்த்தேன் 6 தான் இருந்தது. ஏன்னா வெயிலில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏசி காரில் போகிறோம், ரூமில் போகிறோம், கிளினிக் போகிறோம், அப்புறம் வந்து வீட்டில் வந்துடுறோம். அப்புறம் தான் வந்து சரி ரொம்ப கம்மியாக இருக்கனால விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெயில்லையும் வந்து ஒரு 2 மாதம் நின்றுட்டு டயட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிம்க்கெலாம் போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சிட்டு ப்ளட் டெஸ்ட் பிப்ரவரியில் எடுத்து பார்க்குறப்ப HbA1c பார்த்தா 6.8 வந்துடுச்சு. என்னால் நம்பவே முடியல. எங்கள் மாத்திரையெல்லாம் டயபெட்டிக் டேப்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா HbA1c வந்து ஒரு 1.5 குறைக்குதுன்னா அது ஒரு பெரிய மாத்திரைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு 100 கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. அது அவ்வளோ தூரத்துக்கு டாக்டர்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யாருமே வந்து நம்பலை. சரின்னு சொல்லிவிட்டு இன்னும் 2 மாதம் டயட் கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தப்ப திரும்பவும் குறைஞ்சது. பார்த்தா இப்போ அந்த நார்மல் லெவலில் வந்து HbA1c வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, மற்ற விட்டமின் டி பார்த்திங்கன்னா இப்போ 35 வந்துடுச்சு. அப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸும் அதாவது ட்ரைக்ளிசரைட்ஸ் HDL தான் வந்து நான் நிறைய நாள் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறதுனால ப்ரொஃபைலாக்டிக்காக அட்ரோஸ்டாட்டின் எடுத்துகிட்டு இருந்தேன். கொழுப்பு சத்துக்காக அந்த மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழுமத்தில் சொல்கிற மாதிரி இந்த ஒமேகா 3 எடுக்க ஆரம்பிச்சுட்டு இந்த டயட் ஆரம்பிச்சு பார்த்தா HDL வந்து 40லேருந்து 58 போயிருக்கு. HDL வந்து லைஃப் டைமில் ஒரு 10 அதிகம் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் பார்த்திங்கன்னா 150 இருந்தது, ஒரு 2 மாதம் கழிச்சு 120 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 months முன்னாடி 78 வந்துருச்சு. அடுத்த மாதம் எடுக்கிறப்ப பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குழுவில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லோரும் வந்து டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரம்பிங்க. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் பீரியடில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து திரும்பி ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மருந்து வந்து குறைச்சி அவங்க நிறுத்த சொன்னால் நிறுத்துங்க. நீங்களாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார், அவர் வந்து மருந்து சாப்பிடல, நான் இந்த டயட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மருந்து நிறுத்திடாதீங்க. அப்புறம் இந்த இப்போ இங்கே இருக்கிறவங்க பேலியோ டயட் எடுத்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு இல்லை. ஒருத்தருக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு சில வியாதி ஹைப்பர் பிபி இருக்குது, ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து ஆட்டோஇம்யூனுக்காக எடுக்கிறாங்க, சோரியாசிஸ்க்காக எடுக்கிறாங்க. பேலியோ வந்து சர்வலோக நிவாரணை கிடையாது. எல்லா வியாதியும் இது குணப்படுத்தாது. எந்தெந்த வியாதி இந்த உணவு முறை வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு முறை. யார் வேணால் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இந்த பேலியோ சாப்பிட்டா இங்கே இருக்கிற எல்லா வியாதியும் போயிடும்னு சொல்லி யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க. யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. உங்களோட உடல் மாற்றத்தை பார்த்து அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், சொல்லிவிட்டு எப்படி சொல்லணும்னு. இப்போ எனக்கு வந்து இதில் பயன் கிடச்சிது. அதனால் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எவ்வளோ பேருக்கு என்னால் உதவ முடியுமோ பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா இப்போ கிளினிக்லேயே வந்து குழந்தைங்களை கூட்டு வந்து காமிக்கிறது அதிகமாக எனக்கு பேலியோ பேஷண்ட்ஸ் வந்து சார் அந்த புக் எங்கேங்க சார் இருக்குது, என்னோடய ரிசல்ட்ஸ் பாருங்கள், எங்கள் அப்பாவோட ரிசல்ட்ஸ் பாருங்கள், இது பண்ணுங்கன்னு. எனக்கே வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு 6 மாதமாக தான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் படிக்க வேண்டியது பேலியை பற்றி கடல் அளவு இருக்குது. நியாண்டர் சார்லாம் வந்து 4 வருஷமாக அதை பற்றி எழுதிட்டு இருக்கு. அவர் எழுதின எல்லா போஸ்ட்டுமே நான் இன்னும் படித்து முடிக்கல. அவ்வளோ படிக்கவே முடியல, அவ்வளோ இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வு முறை. இந்த வாழ்வு முறைக்கு என்னை அழைத்து சென்ற இந்த குழுமத்திற்கு நன்றி. தேங்க்யூ டாக்டர் ராஜா. இறுதியாக திரு டிம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். ஜஸ்ட் 2 words ப்ளீஸ். என்ன 1 வருஷம் 6 மாதம் இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் 2 மாதமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். 5 வருஷம் 2 மாதம் பேலியோல இருக்காரு. அது 5 வருஷம் 2 மாதமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்கலையா? ஓகே, பெட்டர். யா,
5 வருஷம் 2 மாசமாக இருந்து எந்த ஒரு விதத்தில் எனக்கு ஒரு அசுகத்துக்கு புது அறிகுறி வந்தது கிடையாது. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பல அசுக அறிகுறி இருந்தது, சிலது சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு, சிலது படிப்படியாக குறைஞ்சி வருது. டாக்டர் ராஜா சொன்ன மாதிரி எல்லாமே குணமாகவும் நான் நினைக்க மாட்டேன். ஆனால் ஒரு 75% எப்படி குணமாயிரும் போல தெரியுது. அதுக்கு மேலே வேறு ஏதாவது விசேஷமானது ஒன்றும் இல்லை. நன்றி திரு டிம். அவர் வந்து பேலியோடச்ச தமிழன், அவர் மதுரையில் பிளந்து ஒரு தமிழ் மகன். அவர் எனது எங்களது குடும்பத்தின் ஒவ்வொரு ஊரில் நடக்கும் ஈவெண்ட்டில் ஒரு சிறிய பரிசு அந்த ஊரில் நடந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அதாவது பெஸ்ட்டாக டயரி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து யோகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு செல்வன் அவர்கள் மெடல் அளித்து கௌரவிப்பார்கள். அவர் வந்து வேரியர் டயட்டில் அந்த 18-24 விண்டோ அப்படிங்கிற அந்த வேரியர் டயட்டில் தான் இருக்கார். 18 மணி நேரம் உண்ணாவிரதம், 6 மணி நேரம் மட்டும் சாப்பிட்றது. நல்ல கிளாப்ஸ் கொடுக்கலாங்க. அவார்டு, ஃபர்ஸ்ட் அவார்டு வின்னருக்கு அவருக்கு ஒரு மலர் கொத்து கொடுக்குறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த பரிசு திடீர்னு எனக்கு கொடுத்து அவஸ்தை இருக்கிறீங்க. ரொம்ப அவ்வளோ ஒன்றும் பெருசாக நான்லாம் ஒன்றும் பண்ணல. சிக்கன் மட்டனில் சார் அன்னிச்சு ஒருத்தர் சொன்ன மாதிரி கிட்டையே காமிக்காமல் இருந்தாங்க. அப்புறம் அதுதான் நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல்னு மாறும்னு கனவே காணல. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட்டு, எனக்கு இந்த இடத்துல முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது சிவா. நம்ம சிவான்னு இங்கே சிவராம் ஜெகதீஷன் நம்ம புக் எழுதியிருக்கார்ல, அவர் தான். அவர் எனக்கு மாமா மூலிமா அவங்க ரொம்ப பழக்கம். அவர் தான் என்னை வந்து டோட்டலாக மோட்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள் பெங்களூர்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும் காரில் லைன் கட் ஆகும் கூப்பிட்டு நான் முடியவே முடியாதுன்னோம். அதை ரொம்ப என்னை கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப தூரம் எனக்கு நிறையா அதில் தெளிவு கொடுத்து ஆரம்பித்தோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் வந்து எனக்கு எந்த கேள்வி நம்மளுக்கு சந்தேகம் வந்தாலும் அதான் இதுக்கு சந்தேகத்துக்கு குறைச்சலே இருக்காது. இதில் கவராக பிரியம் எப்படி எல்லாம் சந்தேகம் வந்தாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க பதில் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு மாதிரி ரெகுலேட் ஆகி போன ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் 1 நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய வெயிட் வந்து 145 கிலோ, 145ங்கிறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கிறேன். டெஸ்ட் எடுத்து ஆரம்பித்து டெஸ்ட் எடுக்கிறப்ப எனக்கு அந்த HSCRP அப்படின்னா அதெல்லாம் என்னன்னே தெரியாது. தெரிஞ்சு அடுத்த டெஸ்ட் ஒரே மாதத்தில் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய HSCRP 9 போயிடுச்சு. 9 போய் நம்ம இங்கே லோக்கலில் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணோம். இல்லை நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரே பயங்கர டென்ஷன், பயங்கர இதாகி அப்புறம் உடனே சிவாக்கு கேட்டோம். அப்புறம் மணிமாமாட்ட எல்லாம் நேரில் பேசி அப்புறம் உடனே அவங்க தான் செல்வம்ஜிக்கு அப்போவே வாட்ஸ்அப்பில் அவரை போய் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தாகணும்னு அவரையும் எங்கள் குரூப்பில் போட்டு அப்புறம் நேரடியாக கேட்டோன்னு அவர் இந்த பசுமஞ்சளை பற்றி ஒரு இதை சொன்னார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குறையுன்னு சொன்னார். அதே மாதிரி எனக்கு அடுத்த 2வது மாதத்துக்குள்ளேயே 2.7 பக்கமாக கண்ட்ரோல் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ளஸ்ஸு தான். இதில் என்னென்னு சொல்கிறது, முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான வாழ்க்கை தான். காலையில் 8 மணி, மத்தியானம் ஒரு தூக்கம், சாயந்தரம் இடையில நினச்சா தொழில் பக்கம் போகிறது. இன்றைக்கி அதெல்லாம் பூரா மாறி போய் நல்ல ஒரு இதில் இந்த வாரியர் டயட்டை பற்றி சொல்லணுன்னா எனக்கு கோகுல் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். எனக்கு என்ன ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. அப்புறம் கோகுல்கிட்ட பேசும்போது கோகுல் தான் இந்த 18-6 அதாவது 18 மணி நேரம் ஃபாஸ்டிங், 6 ஹவர்ஸ் மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு 18-6 விண்டோ ஃபாலோ பண்ண சொல்லி எனக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் எனக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆனதுக்கு வந்து மெயின் ரீசன் அதுதான். அதாவது காலையில் வந்து ஒரே ஒரு நான் என்னுடைய இதை சொல்கிறேன், கொஞ்சம் இவங்க ஃபுல்லாக அறிவுறுத்தினாலும் நாமளும் நம்மளுக்கு இந்த கடலை மிட்டாய் கதை மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னை வந்து காஃபி அவாய்டு பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, பிளாக் டீ மட்டும் சாப்பிட சொன்னாங்க. என்னால் அது முடியல. ஸோ சுகர் இல்லாத டீ பழகிட்டேன். டீயோ காஃபியோ எதாக இருந்தால் சுகர் இல்லாமல் காலையில் ஒரு காஃபி, மற்றபடி எதுவும் கிடையாது. ஏதாவது பசி இருந்ததுன்னா ஒரு 10 பாதாம் மட்டும் சாப்பிடுவேன்.
மதியம் 1:00 வந்து ஒரே முட்டை இல்லாட்டி ஒரு 2 முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் இடையில லெமன் ஜூஸு, உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் மட்டன், அவ்வளோதான். ஸோ நைட்டு சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் அடுத்த நாள் மதியம் வரைக்கும் டோட்டலாக 18/6 விண்டோவை மெயின்டைன் பண்ணிருக்கேன். இது நல்ல பாசிட்டிவ். எனக்கு தைராய்டு டேப்லெட் சாப்பிட்ருந்தேன், அதுவும் இப்போ நிறுத்தியாச்சு. எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது. வேறு பெரியவங்க இருக்காங்க. தேங்க்யூ, நன்றி. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க அவருக்கு. அவருடைய பழைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்க. குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அவருடைய பழைய ஃபோட்டோ தெரியும். பார்த்தீங்கன்னா அது ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி இருப்பார். ஸோ இப்போது நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செல்வன்ஜி அவர்களுடைய உரை கிட்டத்தட்ட ஒரு 90 மினிட்ஸ் இருந்திருக்குது. ஸ்பீச் மட்டும் 1.5 மணி நேரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கேள்வி பதில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம 3.5 மணி நேரம் ஆச்சு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு. அதாவது உங்களுக்கு வந்து இவரை வந்து என்னென்னு சொல்கிறதுங்க, அதாவது வரலாற்று பேராசிரியர்னு சொல்கிறதா, அல்லது புவியியல் பேராசிரியர்னு சொல்கிறதா, மருத்துவர்னு சொல்கிறதா, அல்லது உணவு தொடர்பான ஆராய்ச்சியாளர்னு சொல்கிறதான்னு தெரியல. பொதுவாக எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கிறது இல்லைங்க. அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுதுகிற திறமை இருக்காது. நல்ல எழுதுகிற திறமை இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல மேடையில் பேசுகிற திறமை இருக்காது. இவர் நல்ல